அன்பான நேயர்களே, காலை வணக்கம். வேயரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாஜரு திங்கள் கங்கை முடிமேல நிந்தன் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆதரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே எம்பொடு கொம்படாமை இவை மார்பிலங்க எருதேறி ஏழை உடனேயே பொன்பதி மத்த மாலை புனல் சூடி வந்தன் உளமே புகுந்த அதனால் 9 7 18 உடனாய நாட்களவைதான் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. அன்பான நேயர்களே, இன்று ஐப்பசி மாதம் 29ஆம் நாள் சனிக்கிழமை, ஏகாதசி திதி, உத்திர நட்சத்திரம், மரண யோகம், ராவுகாலம் 9 மணி முதல் 10:30 வரை, யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரை, குளிகன் 6 முதல் 7:30, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். அன்பான நேயர்களே, இந்த ஐப்பசி மாதம் நாளையோடு முடிகிறது. திங்கட்கிழமை அன்னைக்கு கார்த்திகை மாதம் 1ஆம் நாள் சோமவாரம், முதல் சோமவாரம் திங்கட்கிழமைக்கு ஆரம்பிக்குது. ஐயப்ப பக்தர்கள்லாம் 1ஆம் தேதிக்கு மாலை போட்டுக்குருவாங்க. இப்போவே மாலை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு அருமையான நாள். கார்த்திகை மார்கழி 2 ரொம்ப உயர்ந்த, எங்கே பார்த்தாலும் ஐயப்பனுடைய நாமங்கள் ஒலித்து கொண்டிருக்கும். அன்பான நேயர்களே, இன்று கிரகங்களாக எப்படி இருக்கிறது பார்ப்போம். இன்று சூரியன், புதன், சுக்கிரன் துலாத்தில் இருக்குது. செவ்வாய் சொந்த வீட்டில் ஆட்சியில் விருச்சிகத்தில் இருக்குது. சனி, ராகு, சனியுடைய வீடான கும்பத்தில் அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. கடகத்தில் குரு உச்சம் பெற்றிருக்காரு. சந்திரன், கேது கும்பத்தில், சிம்மத்தில் இருக்காங்க. அன்பான மேஷராசி என்பவர்களை, உங்களுக்கு நாள் எப்படி இருக்கிறது? மேஷராசி என்பவர்களுக்கு இன்று குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கார். 4ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் அதிபதியான சந்திரன் 5ல் இருக்கார். ஆனால் அவர் கேதுவோடு சேர்ந்து இருப்பதால் அவரால் செயல்பட முடியாது. இருப்பினும் 4ஆம் இடம் சிறப்பாக இருக்குது. குரு உச்சம் பெற்றிருக்காரு. இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இந்த குரு யார் அப்படின்னா 9ஆம் அதிபதி. 9ஆம் அதிபதி உச்சம் பெறுறது பெரிய சிறப்பு. அதோட 11 சனி, ராகு இருப்பு, அதை விட சிறப்பு. மேஷராசி என்பவர்களுக்கு நல்ல நாள், நல்லது நடக்கும். ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் இப்போ தற்சமயமாக அதிசாரம் பெற்று கடகத்தில் 3ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் இடத்துல இருந்தார், அடுத்து 3ஆம் இடத்துக்கு போயிட்டார். அது இப்போ திருப்பி மார்கழி மாதம் திருப்பி வக்கரம் பெற்று வந்துடுவார். அதுவரை கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மிதுன ராசி என்பவர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் இருந்த குரு இப்போ 2ஆம் இடத்துக்கு குடும்பஸ்தானத்துக்கு போயிட்டார். இந்த கார்த்திகை 30 உங்களுக்கு நல்ல நாள், நல்லது நடக்கும், நல்ல காரியம்லாம் நடைபெறும். அன்பான கடகராசி என்பவர்களே, உங்களுக்கு ஜென்ம குரு பிரச்சனை ஏதாவது உருவாக்குவாங்க, இடமாற்றத்தை கொடுப்பாங்க. வெளிநாட்டுக்கு போகலாம், வெளிநாட்டில் இருந்தால் இங்கே வரலாம், பதவி மாறலாம், ஊர் மாறலாம், வீடு மாறலாம். இப்படி ஏதோ எத்தனையோ இடமாற்றங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் பிரச்சனைக்கு இடம் கொடுத்துடாம ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். சிம்மராசி என்பவர்களே, உங்களுக்கு தேவையற்ற செலவு ஏற்படும். ஏன்னா குருபகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் இருக்காங்க. அதனால் உங்களுக்கு அவ்வளோ சிலாக்கியம் இல்லை. சிம்மராசி என்பவர்களுக்கு மற்ற கிரகங்கள்லாம் பலமாக இருக்கான்னா இல்லை. அதனால் உங்களுக்கு 2ஆம் அதிபதி 3ல் இருக்கார், 3ஆம் அதிபதி 3ல் இருக்கார். சுக்கிரன் 3ல் இருந்தால் மறைவுன்னு ஒரு கருத்து. லக்னாதிபதி வேறு 3ல் இருக்கார், ராசி அதிபதி. அதெல்லாம் நல்ல அமைப்பு இல்லை. சில பேர் சிம்மராசி என்பவர்களுக்கு அமோகமாக இருக்குங்கிறாங்க. குரு பகவான் 12ல் இருந்து விரயத்தை தேவையில்லாத செலவு எடுத்து விட்டுட்டு இருப்பார். கன்னிராசி என்பவர்கள, உங்களுக்கு 2 உங்கள் ராசி அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கார், 2 கூட பலமாக இருக்கார். குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார். சனி, ராகு 6ல் இருக்குது. கன்னிராசிக்கு அமோகமான நாள், நல்லது நடக்கும், நல்ல காரியங்களாக நடைபெறும். நல்ல கவனமாக நடந்து கொள்ளுங்கள், நல்ல முன்னேற்றம் உண்டு. துளாராசி என்பவர்களே, உங்களுக்கு நாள் சரியில்லை. உங்களுக்கு குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார். 10ல் குரு பதவி பறிபோகும் சொல்லுவாங்க. அதனால் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மேலதிகாரிட்ட ரொம்ப பணிவாக நடந்து கொள்ளுங்கள். வாடிக்கையாளர்கிட்ட ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள்.
அன்பான துளாராசி என்பதில் நல்லவர்கள் இல்லைங்க, ஆனால் அவங்களுக்கு கிரகங்கள் சரியில்லை. அன்பான விருச்சிக ராசி என்பதில் உங்களுக்கு குருபான் 9ஆம் இடத்துல இருக்கு. இந்த திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் இப்போ திருமணம் நடைபெறும், நல்லது நடக்கும். பார்த்து கவனமாக இருந்தீர்கள் கார்த்திகை 30 வரை. அன்பான தனுசு ராசி என்பதில் உங்களுக்கு குரு 8ஆம் இடத்துல இருக்கார். அட்டம குரு, கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இந்த அட்டம குரு என்ன பண்ணுவார்னா எந்த காரியத்தையும் நடக்க விட மாட்டார், புதுசாக எதையும் செய்ய விட மாட்டார். அதனால் அதில் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. அட்டம குரு, அதனால் இந்த அட்டம குரு தொட்டது தொடங்காதுப்பாங்க. புதுசாக எதையும் செய்யாதீங்க, பணம் காசு கொடுக்காதீங்க, ஏற்பாடு பண்ணாதீங்க இந்த கார்த்திகை 30 வரை. அன்பான மகர ராசி என்பதில் உங்களுக்கு நல்ல நாள். மகர ராசி என்பவர்களுக்கு திருமணம் ஆகாத நண்பர்களுக்கெல்லாம் இப்போ கார்த்திகை 30க்குள்ளே திருமணம் முடிஞ்சிடணும், இல்லை பேசி நிச்சயார்த்தமாக நடக்கணும். அதுக்குடைய வாய்ப்புகள் நல்ல நிறைவாக இருக்குது. 7.5 இருக்குது, 7.5னுடைய தாக்கம் இருக்குது. பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கும்பராசி என்பதில் உங்களுக்கு குருபவான் 6ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடம் என்று நோயை கொடுக்கக்கூடிய இடம், எதிர்ப்பை கொடுக்கக்கூடாது. பார்த்து ஜாக்கிரதையாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கும்பராசி என்பதில் உங்களுக்கு ஜென்மச்சனி நடந்து கொண்டு இருக்கிறது, ஜாக்கிரதை. மீனராசி என்பதில் குருபவான் உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்காரு. 5ஆம் இடத்துல வந்து உச்சம் பெற்றிருக்காரு. நல்லது நடக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணணும், கொட்டெல்லாம் கொட்டாது, கஷ்டப்பட்டு இந்த காரியத்தை சாதிச்சிருவீங்க. அதுக்கு வாய்ப்புகள் நல்ல நிறைவாக இருக்குது. மீனராசி என்பதில், கும்பராசி என்பதில், மகராசி என்பதில் 7.5னுடைய தாக்கம் இருக்கிறது. சனிக்கிழமை தோறும் விரதமாக இருங்க. சனி பகவானுக்கு எள்ளுதீப வேண்டி அர்ச்சனை பண்ணுங்க, காக்காயி சாதம் வைக்குங்க, கோளறு திருப்பதியும் பாராயணம் பண்ணுங்க, இறைவனுடைய நாமத்தை சொல்லுங்கள். அந்த இறைவனுடைய நாமம் நமக்கு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். அன்பான நேயர்களே, நம்ம ஜாதகத்தில் 4ஆம் இடம்னு ஒரு இடம் இருக்கு. இந்த 4ஆம் இடம் என்பது தாய், கல்வி, சுகம், நிலம், வீடு, வாகனம், இந்த அமைப்புகளை பற்றி ஆய்வு செய்வது. இந்த 4ஆம் இடம் எல்லாருக்கும், எல்லா கட்டமுமே எல்லாருக்கும் பலமாக இருக்கணும். ஆனால் 6ஆம் இடம் 12ஆம் இடம் பலமாக இருக்கக்கூடாது. 6, 8, 12 இந்த இடம் பலமாக இருக்கக்கூடாது. அதனால நமக்கு வந்து 8ஆம் இடம் ஆயுள் சாணம் பலமாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆயுள்காரகன் சனி பலமாக இருந்தால் ஆயுளை பற்றி கவலை இல்லை, லக்னாதிபதி பலமாக இருந்தால் ஆயுளை பற்றி கவலை இல்லை. அதனால 6, 8, 12 இந்த இடங்கள் பலமாக இருந்ததுன்னா முடிஞ்ச வாழ்க்கையில் முன்னேறவும் முடியாது, அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. அதனால இந்த 4ஆம் இடம் என்பது தாயை பற்றியும், கல்வியை பற்றியும், சுகத்தை பற்றியும், நிலத்தை பற்றியும், வாகனத்தை பற்றியும் பேசக்கூடிய இடம். ஒரு சில மனிதர்களுக்கு வந்து சொந்த வீடு, சொந்த இடம் என்பதே இருக்கப்படாது. அதனால அது சொந்த வீடு இருக்கக்கூடாது, கடைசி வரையும் வாடகை வீட்டில் தான் வாழணும். இப்படியெல்லாம் சில பேருடைய தலையெழுத்து இருக்கு. அதை மாற்ற முடியாது. அதுக்கு 4ஆம் இடம் பலமாக இல்லை தான் காரணம். தாய் இருக்கக்கூடாது, கல்வி படிக்க முடியாது, ஓரளவு தான் படிச்சிருக்கலாம். இதெல்லாம் சுகம் என்பதே இருக்காது வாழ்க்கையில். இதுக்கு காரணம் என்ன? 4ஆம் அதிபதி பலமாக இல்லை. 4ஆம் அதிபதி பலமாக இருந்தாரையானால் அந்த சுகம் இருக்கும். அந்த 4ஆம் அதிபதி அவருக்கு பலமை இல்லைன்னா அந்த சுகமெல்லாம் அவுட் ஆகிடும். அதே மாதிரியெல்லாம் ஒரு கருத்து. நல்லா சம்பாதிப்பார், ஆனால் சுகம் இருக்காது. அப்படியெல்லாம் ஒரு அமைப்பு இருக்கு. ஆனால் கல்வி இருக்குன்னா படிக்க முடியாது. 4ஆம் அதிபதி பலமாக இல்லைன்னா படிக்க முடியாது. வாகன யோகம் இருக்காது. ஒரு சைக்கிள் வாங்கினா கூட அடிக்கடி ரிப்பேர் ஆகிட்டு இருக்கும், அடிக்கடி பஞ்சர் ஆகிட்டே இருக்கும். வாகனங்களால் இந்த பிரச்சனை இருக்கக்கூடாது. அப்போ வாகன யோகம் இல்லை. அப்படியெல்லாம் ஒரு கருத்துகள் இருக்கு. அதனால வாழ்க்கையில நமக்கு இந்த 12 கட்டமும் நமக்கு முக்கியம். இந்த நல்ல ஆய்வு பண்ணி பாருங்க. இந்த 12 கட்டத்தை எப்படி உருவாக்கினார்கள், அதுல என்னென்ன கிரகம் இருக்கணும், அது வீட்டு பெயர் என்ன, இதெல்லாம் எப்படி வைத்தார்கள், இதெல்லாம் யார் வைத்தது, இதெல்லாம் யார் தந்தது, சாதகம் பொய்யா மெய்யா அப்படின்னா மெய்யின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா பொய்ன்னு சொல்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. மேஷராசின்னு வச்சு அந்த மேஷராசிக்கு படம் என்ன போட்டிருக்காங்கன்னா ஆட்டை போட்டிருக்காங்க. நல்லா ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. ஆட்டை எப்படி கொண்டு வந்து அந்த ராசியினுடைய சின்னம் என்று வைத்தார்கள் அப்படின்னு பார்க்குற போது அது ரொம்ப கருத்து கரெக்டாக இருக்கும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசிக்கு வந்து மாட்டை வந்து சின்னமாக வைத்தாங்க. எப்படி அருமையான ஒப்பனை பாருங்க. இதெல்லாம் பெரியவர்கள் ஞானிகள் வந்து அப்படியே இறைவனை நோக்கி தவம் பண்ணி அது மூலமாக அவங்க அடைந்த ஒரு பலன் எல்லாம் நம்ம லேசாயிடும் மாதிரி. இந்த இப்போ ஜாதகம் பார்க்குறவங்கெல்லாம் இந்த தேவ வளர்றாங்க, போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஆய்வு பண்ணி நல்லா நிறைய படிக்கணும்னு சொல்லிட்டு பார்க்குற போது தான் அதனுடைய தாத்பரியம் புரியும். அது மாதிரி இப்போ 4ஆம் இட வாழ்க்கையில் மனிதனுக்கு ரொம்ப முக்கியம். அதாவது சுகம் இருக்கணுங்க. சுகம் இல்லைன்னா வாழ்க்கையில் முடிஞ்சு போச்சு. படுத்தா தூங்கணும். காலையில் 4 மணி வரையாவது ஒரு மனிதன் அமைதியாக தூங்கணும்.
4 மணி வரையும் அவன் தூங்கினா தான் நோய் இருக்காது. ராத்திரி 2 மணிக்கே எழுந்துட்டானா நோய் வந்துடும். அப்புறம் என்ன 2 மணி நேரம் முழிச்சுக்கிட்டே படுத்துட்டு இருப்பான், தூக்கமே வராது. நாளைக்கு என்ன பண்ணுறதுங்கிற சிந்தனை இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் மனிதருக்கு இருக்கக்கூடாது. சுகம் குறையக்கூடாது. கட்டருக்கு தினசரி கூலி வேலைக்கு போகிறான், சம்பாதிக்கிறான், சாப்பிட்றான், நிம்மதியாக படுத்து தூங்கணும். இப்படியெல்லாம் ஒரு அமைப்பு இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் ஜாதகத்தில் இந்த 4ஆம் இடம் தான் ரொம்ப முக்கியம். அது சில பேருக்கு அந்த 4ஆம் இடம் வாய்க்க மாட்டேங்குது, வாய்ப்பு இல்லை. அதனால் அதுக்கு என்ன பண்ணுறது, அது நம்ம பிறந்த நேரத்தினுடைய அமைப்பு. ஜாதகம் என்பது நம்ம எழுதுனில்லை, சிவனுடைய அருளினால பிரம்மா கர்ப்பத்தில் நிச்சயத்தான். சிவனுடைய அருளினாலே பிரம்மா எழுதினாராம். கை தொடங்கி சிவனுடைய அருளினாலே கர்ப்பத்தில் நிச்சயித்தான். அவரவருக்கு உள்ள ஆயுசு, பொன், பொருள், வித்தை, செல்வம், எழில் மரணங்கள் ஏழும் தவமுடை பிரம்மதேவன் கை தொடங்கி சிவனுடைய அருளினாலே கர்ப்பத்தில் நிச்சயித்தான். எவ்வளவு அழகான பாடல் பாருங்க. அவனுக்கு உள்ள அத்தனையும் அனைத்தும் இறைவனுடைய அருளினால பிரம்மா எழுதினார், கருவிலே நிச்சயித்தார். அதுதான் உண்மையான ஜாதகம். இதெல்லாம் இப்போ இவங்க எழுதுகிற ஜாதகம்னா தப்பான ஜாதகம். அதனால நான் என்ன சொல்கிறேன், இந்த ஜாதகம் என்பது நாம் எழுதலை, பிரம்மா படைக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. கருவிலே நிர்ணயிக்கப்பட்டது. அந்த கருவிலே இந்த நாளுக்கு இன்னதுதான் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் இது ஒரு ஒரு கருத்து சொல்கிறேன் பாருங்க. ஒரு குழந்தை பிறந்திருக்கு, வளருது. அந்த குழந்தைக்கு முன்னாடி மூத்தவர் ஒரு பையன் இருக்காங்க, சின்னவர் ஒரு பையன் இருக்கான். அந்த மூத்த பையனுக்கு 25 வயசு ஆகுது, சின்னவனுக்கு 12 வயசு ஆகுது. இவனுக்கு அண்ணன் இருக்கக்கூடாதுன்னு இவன் ஜாதகத்தில் இருக்கு. 25 வயசுல பலன் தரக்கூடியவன் புறப்படுவான், மரணம் ஏற்பட்டுரும். இந்த விந்தை எதுக்கு? இதை ஏன் இறைவன் இப்படி படைக்கிறாரு? இந்த ஜாதகருக்கு 12 வயசுக்கு மேல சகோதர பலம் இருக்கக்கூடாது. 25 வயசுல பலன் தரக்கூடிய வயதுல ஒரு ஆன்மா உலகத்தை விட்டே போயிடுது, எதையுமே அனுபவிக்க முடியாமல் போயிடுது. அந்த பெற்றவங்களுக்கு எவ்வளவு சோகம் பாருங்க. இதெல்லாம் நல்லா யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் அந்த ஜாதகத்தினுடைய பலன். அதனால நம்ம என்ன பண்ணோம், இறைவனை நாடணும். இறைவனுடைய நாமாவளியை நாடி நமக்கு பிறக்கிற குழந்தை நல்ல நேரத்தில் பிறக்கணும். நம்ம அந்த குழந்தையுடைய கட்டம் என்பது தலையெழுத்து, அதை மாற்ற முடியாது. நல்ல ஜாதகமாக இருக்கணும், எல்லாரும் இருக்கணும், எல்லாரும் ஆயுளோட நல்ல நிறைவாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஜாதகமாக நமக்கு இறைவன் அமைச்சு கொடுப்பதற்கு நாம் என்ன பண்ணணும்னு கேட்டால், எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும், வள்ளல் பெருமான், வள்ளியில் மணாளன் முருகப்பெருமானையும், அன்னை பராசக்தி மாதா ஸ்ரீ முத்துமகா மாரியம்பையும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.